வெல்கம் டு அவர் சேனல். இஃப்கோல வந்திருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் ட்ரெய்னி போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் எப்படி போடுறது, நோட்டிஃபிகேஷனோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோல நம்ம பார்த்தரலாம். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ இம்மீடியட்டா உங்களுக்கு ரீச் ஆகும். போஸ்ட்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் ட்ரெய்னி ஹெச்ஆர். குவாலிஃபிகேஷன் 5 இயர் இன்டிகிரேட்டட் எம்பிஏ இருக்கலாம். இல்லன்னா 2 இயர்ஸ் ஃபுல் டைம் எம்பிஏ. ஸோ எம்பிஏ படிச்சவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். அப்ளை பண்ணுங்க. ஆர் பிஜிடிஎம் இன் ஹியூமன் ரிசோர்ஸ். நீங்க வந்து பிஜிடிஎம் வச்சிருந்தாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். எலிஜிபிலிட்டி என்னன்னா, ஜெனரல் ஓபிசி கேண்டிடேட்ஸ் ஹேவிங் மினிமம் அக்ரிகேட் ஆஃப் 60% மார்க்ஸ் இருக்கணும். இதுவே எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா 55% மார்க்ஸ் இருந்தா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஏஜ் வந்து 25 இயர்ஸ் அஸ் ஆன் 30th ஏப்ரல் 2026 படி உங்களுக்கு வந்து 25 இயர்ஸ் இருக்கணும். இதில் வந்து ரிலாக்ஸபிள் 5 இயர்ஸ் ஃபார் எஸ்சி எஸ்டி பீப்புள், 3 இயர்ஸ் ஃபார் ஓபிசி நாட் பிலாங்கிங் டு க்ரீமி லேயர். லொகேஷன் வந்து அட் எனி ஆஃப் த இஃப்கோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் லொகேட்டட் பேன் இந்தியா. நீங்கள் வேணால் இருக்கலாம் இந்தியா ஃபுல்லாக. ஸ்டைஃபன் என்ன வரும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. டியூரிங் ட்ரைனிங் பீரியட் ஆஃப் 1 இயரில் டோட்டல் மந்த்லி ஸ்டைஃபன் அலாங் வித் அதர் அலவன்ஸ், அதாவது ஹெச்ஆர்ஏ, கேன்டீன், வாஷிங், பிஎஃப் இதெல்லாம் சேர்த்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 55,000 வரும் பெர் மந்த்துக்குன்னு கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வில் பி ரெக்வயர்ட் டு அப்பியர் ஃபார் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் டெஸ்ட். அதாவது இஃப்கோ டிசைட் பண்ணுற அந்த சென்டரோ இல்லைனா எப்படி அவங்க வந்து எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்க அதை வச்சு தான் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் டெஸ்ட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்லி தோஸ் கேண்டிடேட்ஸ் வில் பி கால்டு ஃபார் பர்சனல் இன்டர்வியூ ஹூ ஆர் ஷார்ட் லிஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் தர் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஆன்லைன் டெஸ்ட். ஆன்லைன் டெஸ்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கால் ஃபார் பண்ணுவாங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக இருக்கும். அதாவது ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு பர்சனல் இன்டர்வியூக்கு அப்புறமா அவங்க வந்து மெடிக்கலி எக்ஸாமின் பண்ணுவாங்க. இஃப்கோஸ் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ரொசீஜர் படி. நாலேஜ் ஆஃப் லாங்குவேஜ் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷு. இன்ட்ரெஸ்டான எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து இந்த லிங்க்கில் போய் அப்ளை பண்ணணும். எந்த டேட்குள்ளே அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா 29th ஏப்ரல் 2026 அப்ளை பண்ணணும். மற்ற நீங்கள் அதர் மோடில் அப்ளை பண்ணக்கூடாது. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். இப்போ ஜஸ்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணிக்காங்க. என்னென்ன பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நேமு, மிடில் நேமு, லாஸ்ட் நேமு, அப்புறம் உங்களோட ஃபாதர் நேமு, ஃபாதரோட ஆக்குபேஷனு, மதர் நேமு, அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் கொடுக்கணும். உங்களோட சிட்டி என்ன, ஸ்டேட் என்னங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. பின்கோடு கரெக்டாக கொடுத்துருங்க. இந்த ஆஸ்டர்ஸ் கொடுத்துருக்கிறது எல்லாமே கம்பல்சரி நீங்கள் கொடுக்கணும். மொபைல் நம்பர், இமெயில் எல்லாம் கொடுத்துருங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஜெண்டர் வந்து ப்ராப்பராக செலக்ட் பண்ணணும். ஒருவேளை இதுக்கு முன்னாடி இஃப்கோல யாராவது உங்கள் பேரண்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்களாங்கிறத கேட்டிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் இருந்தால் இங்கே நீங்கள் கொடுக்கலாம். எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் தெளிவாக கொடுத்துருங்க. எதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னா 12th நீங்கள் அட்டாச் பண்ணணும். ப்ளீஸ் அட்டாச் சர்டிஃபிகேட் இன் அட்டாச்மெண்ட் செக்ஷன். அப்போ 12th 12க்கு அந்த கோர்ஸு, சப்ஜெக்ட்டு, நேம் ஆஃப் த போர்டு என்ன, இயர் ஆஃப் பாசிங்கு, மார்க்ஸ் எவ்வளோ எடுத்தீங்க, டோட்டல் மார்க்ஸ் என்ன, பர்சன்டேஜ் என்ன, அதெல்லாம் கொடுங்க. கிராஜுவேஷனாலும் அதே போல் கொடுத்துருங்க. 5 இயர் இன்டகிரேட்டட் எம்பிஏ இல்லைனா 2 இயர்ஸ் ஃபுல் டைம் எம்பிஏனா அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கொடுக்கணும். அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸும் கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுங்க. தென் ப்ரொஃபஷனல் டீட்டெயில்ஸ். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன் என்ன பொசிஷனில் இருந்தீங்க, நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் என்ன இருந்துச்சு, எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணீங்க, லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு எவ்வளோ சேலரி கொடுத்தாங்க, அதை வந்து பெர் மந்த்துக்கு எவ்வளோ கொடுத்தாங்கிற டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுத்துருங்க. டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒருவேளை நீங்கள் 2-3 ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா டோட்டலாக சேர்த்து எவ்வளோ இயர்ஸ் வருது. அப்புறம் பீரியட்ஸ் ரெக்வயர்ட் டு ஜாயின். உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க இல்லையா, நீங்கள் வந்து டெஸ்ட் முடிச்சுட்டு இமீடியட்டாக ஜாயின் பண்ணுறீங்களா என்ன அப்படிங்கிறத உங்களோட நிலைப்பாடை இங்கே சொல்லியாகணும். என்னென்னலாம் அட்டாச் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல உங்களோட ஃபோட்டோகிராஃப் வந்து அப்லோட் பண்ணிக்கணும். அது ஜேபிஜி, பிஎன்ஜி ஃபைல் இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 3 MB தான் இருக்கணும். இங்கே சூஸ் ஃபைல் இருக்குல்ல, அங்கே சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து சிங்கிள் பிடிஎஃப் தான் இருக்கணும். மேக்ஸிமம் 10 MB. இந்த ஆர்டரில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது கேஸ்ட் சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு, மார்க் ஷீட்டு, இதில் வந்து 10th 12th கிராஜுவேஷன் இதெல்லாம் கொடுத்துருங்க. அப்புறம் டெக்ளரேஷன், ஜஸ்ட் இட் இஸ் சர்டிஃபைட் தட் இருக்குல்ல, அங்கே ஒரு டிக் போட்டுருங்க. சூஸ் பண்ணால் டிக் ஆகிடும். அப்புறம் டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எப்போ அப்ளை பண்ணுறீங்களோ அப்போயே வந்துடும். ஆனால் இன்னும் 2 days தான் இருக்குங்கிறதுனால இமீடியட்டாக நீங்கள் வந்து இந்த எலிஜிபிலிட்டியில் இருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிவிடுங்க. ப்ளேஸ் பார்த்துக்கங்க. தென் சப்மிட் கொடுத்துருங்க. முதல்ல எல்லாத்தையுமே கோத்ரூ பண்ணிடுங்க. கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு பார்த்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க எகைன் உங்களுக்கு மெயில் மூலமாக ஃபார்வர்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு ஸ்டைஃபும் நல்லா இருக்குது. இஃப்கோல வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ளை பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.